அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27 32 இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறு நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பு இதயத்தில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் மன்னிப்பும் அமைதியும் உரித்தாகுக. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை மிக முக்கியமான ஒரு புனிதையை, அவருடைய நினைவு நாளை கொண்டாடி ஜெபிக்க நம்மை அழைக்கிறது. அந்த புனிதையின் பெயர் மோனிக்கம்மாள். இந்த பெயரை கேட்கிற பொழுது இது எப்படி சாத்தியமானது, இது எப்படி முடிந்தது இந்த பெண்மணியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. மோனிக்கம்மாள் விசுவாசம் நிறைந்த ஒரு பெண். அவருடைய வாழ்க்கையில் கடவுளை அறியாத புறவினத்தாரான ஒரு மனிதனை திருமணம் செய்து வைத்தார்கள். உண்மை கடவுளை அறிந்து கிறிஸ்துவத்தில் வாழ்கிறவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் கடைபிடிக்க முடியாமல் போகிற பொழுது, புற இனத்தார் கடவுள் யார் என்றே அறியாத, இயேசு யார் என்றே அறியாத ஒரு மனிதனை அவள் திருமணம் செய்து கொண்டார், சூழ்நிலைகள் வழியாக. ஆனால் அவர் ஒரு புறவினத்தாராக மட்டும் இருந்தால் பரவாயில்லையே, அவர் கொடுமை செய்கிறவராக இருந்தார், குடிக்கிறவராக இருந்தார், அடிக்கிறவராக இருந்தார், சந்தேகப்படுகிறவராக இருந்தார். இன்றைக்கும் ஏராளமான நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் பலிபீடத்திற்கு முன்பு கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி, நீர் கொடுத்தவர் என்று கடவுள் கொடுத்த கணவரை தங்கள் இருதயத்தில் சுமந்து அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்து கடவுளுக்கு முன்னும் திருச்சபைக்கு முன்னும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக நிற்கிறார்கள். எந்த ஒரு துன்பம், துயரம், வேதனைகள் வந்த பொழுதும், இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தைக்கு பணிந்து ஏராளமான கிறிஸ்துவ சகோதரிகள்
தங்கள் கணவரை நேசித்து மதித்து வாழ்கிறார்கள். அப்படித்தான் மோனிகா மாலா. ஆனால் எத்தனை வருடமும் அவர்கள் துயரத்தை அனுபவித்தார்கள். எத்தனையோ வருடங்கள். இந்த மோனிகா அம்மாளுக்கு தன் கணவனை விட்டு போக வேண்டும் என்று மனம் வரவில்லை. நல்ல கவனிகளை விட்டு போவது மிக எளிது. உன்னாலேயே மாற்ற முடியாத அந்த மனிதனை வேறு யார் மாற்ற போகிறார்கள்? யாரால் மாற்ற முடியும்? எப்பொழுதும் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இயேசுவும் மாதாவும் கை கோர்த்து கொண்டு நடந்து கொண்டு இருந்தார்களாம். பல ஊர்களுக்கு நடந்து கொள்ளும் பொழுது மாதாவுக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். இயேசுவே, எந்த ஒரு குடும்பத்திலும் கணவன் நல்லா இருக்கிறாங்க, அல்ல மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருக்கிறார், கணவன் நல்லா இல்லை, இப்படி ஏன் ஜோடி சேர்க்கிறீர்கள்? இப்படி ஏன் கணவன் மனைவியை நீங்கள் ஒன்று சேர்க்கிறீர்கள் என்று மாதாமா கேட்கும் பொழுது இயேசு சொல்லுவாராம், ஒருவர் நல்லவராக இருந்தால்தான் இன்னொருவரை திருத்த முடியும். ஒருவர் மாசற்றவராக இருந்தால்தான் இன்னொரு திருத்த முடியும். ஒருவர் ஜெபிக்கிறவராக இருந்தால்தான் ஜெபிக்காதவரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும். ஒருவர் பொறுமை உள்ளவராக இருந்தால்தான் முன்கோபியை ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். ஒருவர் உழைப்பாளியாக இருந்தால்தான் சோம்பேறியான இவரை மீட்டுவிட முடியும். ஒருவர் பாவ எண்ணங்களில் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் பாவ எண்ணத்தோடு இருக்கிறவர்களை மீட்க முடியும் என்று ஆண்டவர் கணவனை மீட்கக்கூடிய அலுவலை மனைவிக்கும், மனைவியை மீட்கக்கூடிய அலுவலை கணவனுக்கும் கொடுத்து திருமண பந்தத்தில் இணைத்து வைக்கிறார் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் யாருடைய உள்ளத்தில் இந்த கடவுளுடைய அன்பு பற்றி எரிகிறதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த தடைகளையும் கண்டு அஞ்சிவிட மாட்டார்கள். தங்கள் வாழ்க்கையில் தங்களை துன்புறுத்துகிறவர்கள் எவரையும் பார்த்து அவர்களை தூக்கி வீசிவிட மாட்டார்கள். ஏனெனில் நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்கு நாம் தான் இரட்சகராக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு நாம் தான் ஜெபித்து மீட்பை கொடுக்க வேண்டும். நம் வழியாகத்தான் கடவுள் அவர்களை மீட்க வேண்டும். ஆகவே இந்த மோனிகா அம்மாவுடைய திருவிழாவில் முதல் செய்தி, நீங்கள் யாரையும் விட்டு விடாதீர்கள். உங்களை நம்பி கடவுள் உங்கள் கரங்களில் ஒப்படைத்த உன் கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ துன்புறுத்துகிற மாமனாரையோ மாமியாரையோ மருமகளையோ மருமகனையோ நீங்கள் தள்ளிவிடாதீர்கள். ஒரு குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு போற நீங்கள் காலத்தின் சூழ்நிலையால் அப்படி ஏற்பட்டு விட்டது என்று நினைக்காதீர்கள். இது என் தலையெழுத்து என்று உடைந்து போய்விடாதீர்கள். அவர்களை முதலாவதாக ரட்சிக்க வேண்டும் என்கிற முடிவை எடுங்கள். அல்லேலூயா. ஆகவே மோனிகா அம்மா தன்னுடைய கணவனுடைய மனம் திரும்புவதற்காக ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, அவள் ஜெபித்தது 16 வருடங்களிலிருந்து 30 வருடங்கள். இத்தனை வருடங்கள் ஜெபம். இது முட்டாள்தனமாக நமக்கு தோன்றும். அவன் குடிகாரனா விட்டுட்டு போயிடு, அவன் திமிர் பிடிச்சவனா விட்டுட்டு போயிடு, ஒத்து வரலையா விட்டுட்டு போயிடு என்று சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் இன்றைக்கு கோர்ட்டில் விவாகரத்து கேட்டு பதிவு செய்தவர்களில் ஏராளமானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் இல்லாமல் தவறுதலான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று
யதார்த்தமாக நாம் கேள்விப்படுகிறோம். தாய் தந்தையினுடைய தாறுமாறான வாழ்க்கை பார்த்து பிள்ளைகள் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் பிள்ளைகளும் கெட்டு போயிருக்கிறார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை, சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிற நேரத்தில் மோனிகா என்கிற ஒரு விசுவாசி தன் கணவருக்காக 16 முதல் 30 வருடங்கள் வரை அவள் ஜெபிக்கிறார். அவள் ஜெபம் உடனடியாக கேட்கப்படவில்லை. ஜெபிக்கிறார், சோர்வு வருகிறது, ஜெபிக்கிறார், சோர்வு வருகிறது, ஜெபிக்கிறார். எதற்கு தெரியுமா? இன்னாசியார் அவர்கள் இந்த மோனிகம்மாவுக்கு சொல்லி இருந்தார், உன் கணவனை நீதான் மீட்க முடியும் என்று கடவுள் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் அம்மா. இந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு என்னை நம்பி கடவுள் இந்த ஆத்துமத்தை ஒப்படைத்திருக்கிறாரே. கவனியுங்கள், மனிதன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவர்கள் வெறும் மாமிசம் அல்ல, ஆத்துமாக்கள். இறை ஊழியர்கள் எல்லாம் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக பிரசங்கம் செய்கிறார்கள். நாம் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை முதலாவதாக ரட்சிக்க போராடுவோம், ஜெபிப்போம், உபவாசம் இருப்போம், ஒருத்தர் தபசு செய்வோம். அந்த அம்மாவுக்கு இடையில நிறைய மனசோறு வந்தது. இத்தனை நாட்களா, இத்தனை மாதங்களா, இத்தனை வருடங்களா அவள் ஜெபத்தை கைவிடவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபத்தை மிக விரைவில் விட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதன் தூய்மையாயிருக்க விரும்புகிறான். ஆகவே 30-40 நாட்கள் எந்த குற்றமும் செய்யாதபடி தன்னை பார்த்துக் கொள்கிறான். அப்பொழுதும் அவனுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிற பொழுது அவன் இதுவரைக்கும் தனக்கு துணையாயிருந்த ஜெபத்தை விட்டுவிட்டு அவன் இப்படி சொல்லுகிறான், 40 நாள் ஜெபத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு எந்த வல்லமும் கிடைக்கவில்லையே. தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று 13 வாரங்கள் வெள்ளிக்கிழமை தேவாலயத்துக்கு வருவேன் என்று ஒருவன் வருகிறான், ஜெபத்தில் பங்கெடுக்கிறான், திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்கிறான். 15 வாரம் கடக்கிறது, தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே அவன் அந்த வெள்ளிக்கிழமை உபவாசம் அனைத்தையும் ஜெபத்தை விட்டு விடுகிறான். இத்தனை வாரம் உபவாசம் இருந்து ஜெபித்து என்ன பிரயோஜனம்? விட்டு விடுவோம். ஒரு நோயாளிக்காக ஜெபிக்கிறவர்கள் இப்படித்தான் ஜெபித்து பார்த்து எல்லா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சுகம் கிடைக்காத பொழுது ஜெபத்தை விட்டு விடுவார்கள். பிசாசுக்கு தெரியும், இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே மிக விரைவில் இவர்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். மிக விரைவில் இவர்கள் கேட்டதை அவர்கள் அடைய போகிறார்கள். அவர்கள் தேடிய அமைதி, அவர்கள் தேடிய குழந்தை பாக்கியம், அவர்கள் தேடிய பொருள் செல்வம், அருட்செல்வம், பிள்ளை செல்வம், இவையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆக இன்னும் கொஞ்ச நாள் இவர்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு நாம் அனுமதித்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகவே குழப்பி விடுவோம் என்று குழப்புகிறான். முக்கியமான ஆயுதமாகிய ஜெபத்தை எடுத்து விடுகிறான். நான் வாலிப நாட்களில் இருந்த பொழுது என்னுடைய மனதினுடைய குற்றப்பழிவுணர்வால் நாம் பரிசுத்தமா இல்லாமல் எப்படி ஆண்டவரை உட்கொள்வது என்று 6 மாதம் திருப்பலிக்கு போனாலும் நற்கருணை உட்கொண்டது கிடையாது. 6 மாதத்திற்கு பிற்பாடு ஒரு குருவானவரை சந்தித்து என் பிரச்சனைகளை சொன்ன பொழுது அவர் சொன்னார், தம்பி, உன் பலவீனங்களை கண்டு இரக்கம் கொள்ளாதவர் அல்ல கடவுள். உன் பாவங்கள் செந்நீரமாய் இருந்தாலும் அவற்றை வெண்படியை போல மாற்றவல்ல தெய்வம். உன் குற்றத்தின்படி உன்னை தண்டிக்காதவர், உன் மீறுதலின்படி உன்னை விட்டுவிடாதவர், தம் இரக்கத்தின்படி உன்னை வாழ செய்கிறவர். இவற்றையெல்லாம் சொன்ன அவர் இப்படி சொன்னார், உன் ஆத்துமத்திற்கு உணவு அந்த நற்கருணை. உன் ஆத்துமா உறுதியாக இருந்தால் உன் உடலும் உறுதியாக இருக்கும், உள்ளமும் உறுதியாக இருக்கும்.
ஆகவே உன் ஆத்துமத்திற்கு உணவு கொடுக்காமல் விட்டு விட்டாயே. நீ அந்த ஆத்துமத்திற்கு உணவு தொடர்ந்து உட்கொண்டிருந்தால் இந்த நேரத்திற்கு அந்த பாவத்தில் இருந்து நீ வெளிப்பட்டு இருக்கலாமே, வெற்றி கொண்டிருக்கலாமே. ஆகவே உங்கள் நினைவில் குறுக்கு புத்தி அல்லது தன்னுடைய குறுக்கு ஆலோசனையை கொடுத்து நீ நற்கருணையை வாங்காம இரு. அப்போதான் கடவுளுக்கு நீ ஒழுக்கமா இருக்கிற மாதிரி. இல்லைன்னா பாவம் செஞ்சுட்டு நற்கருணை யாராவது வாங்குவாங்களா? அப்படியே பிசாசு சொல்லி கொடுத்துட்டான். ஆக நான் எத்தனை முறை தவறு இழைத்தாலும், எத்தனை முறை பாவம் செய்தாலும், எத்தனை பாவங்கள் செய்தாலும் என்னை மன்னிக்கிற கடவுள் இருக்கும் பொழுது நான் செய்ய வேண்டியது நான் பாவ சங்கீர்த்தனம். நான் செய்ய வேண்டியது என்னை அர்ப்பணிப்பது, மனஸ்தாபப்படுவது, பச்சாத்தாபப்படுவது, இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பது, ஒருவரை மறுபடியும் தவறினால் மறுபடியும் என்னை சுத்தம் செய்து கொள்வது. விவிலியம் சொல்லுகிறது, விழுந்தவன் எழுவதில்லையா? வழி தவறி போன கழுதைகளும் ஆடுகளும் மாடுகளும் தன் எஜமானின் வீட்டை தேடி வருவதே இல்லையா? இஸ்ரவேலே, நீ மட்டும் ஏன் திரும்பி வர மறுக்கிறார்? அவர் மன்னிக்கிறவர், அவர் மறக்கிறவர். உங்கள் குற்றங்கள் எல்லாம் என் முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டேன், ஆழ்கடலில் எரிந்து விட்டேன், இனி நினைவு கூற மாட்டேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் மனித பலவீனத்தில் இருக்கிறவர்கள் என்றும், பலவீனத்தினாலே, சூழ்நிலையினாலே, மற்றவர்களாலே நாம் பாவத்தில் விழத்தாட்டப்படுகிறோம் என்பது அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நீ தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பாவத்தில் நீ வெற்றி பெறுவாய் என்பதும் அவருக்கு தெரியும். அந்த நாளுக்காக அவர் உன்னோடு இருந்து போராட விருப்பம் கொள்கிறார். ஆனா பிசாசு என்ன சொல்லிட்டான்? நன்மையே வாங்காத. பாவம் செய்துவிட்டு எப்படி நீ நன்மை வாங்குவது? பரிசுத்தமானதாச்சு. கொஞ்சம் பேரை நீ கோயிலுக்கு எப்படி போக, உள்ள எப்படி கால வைக்க, வெளியே நில்லு. அங்க பார், அந்த பரிசேயனும் வரி தண்டுபவனும் ஜெபிக்கும் போது அவன் உள்ளே போல மார்பில் அறைந்து கொண்டு வெளியே நின்னா பார். அங்க நீ வெளியே நில்லு. வெளியே இருப்பான். கோயிலுக்கு போனவங்க என்னத்தை சாதிச்சாங்க? ஆகவே வீட்டுல இருந்துரு, வீட்டுல இருந்துரு. கோயிலுக்கு போயிடாத, நன்மை வாங்கிடாத, பாவ சைத்திரம் செஞ்சிடாத, ஜெபிச்சிடாத, உபவாசம் இருந்துடாத, வெறுத்துடு. இதெல்லாம் உன் தலையெழுத்தா? இவங்களெல்லாம் வச்சு சாப்பாடு போனன்னு உன் தலையெழுத்தா? உன் மாமியாருக்கு மாமனாருக்கு இரக்கம் காட்ட வேண்டுமா? பரவாயில்ல, அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க, போட்டுங்க. அவங்க பொண்ணுங்க இருக்கிறாங்க, போட்டுங்க. கழட்டி விடு, சுதந்திரமா இரு. உனக்கு யாரு பார்த்துக்குவா? சொத்தை எழுதி வாங்கிக்கோ, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உன் பெயரில் மாற்றிக்கோ. இது தவறல்ல, இது தவறல்ல. இதை விற்கலாம், இதை வாங்கலாம், இதை செய்யலாம், இதை பார்க்கலாம். இதெல்லாம் தவறில்லை. கடவுளுக்கு தெரியும் இப்படி இருக்கிறோம் என்பது. நம் நினைவுகளை மாற்றி விடுவார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் கொடுத்த வல்லமை எது? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை அவர்கள் விட்டுவிடாதபடி, இழந்து விடாதபடி இருப்பதற்காக கடவுள் சொன்ன ஒரு கட்டளை என்ன? அந்த நடுமரத்தின் கனியை தின்னக்கூடாது, அதன் அருகில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தின்னா சாவீர்கள். ஒருவேளை கடவுள் சொல்லாம இருந்து அவர்கள் போய் சாப்பிட்டாங்கன்னா இழந்து போயிருப்பாங்க. அப்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்லியிருந்தா நாம போயிருக்க மாட்டோமே. ஆகவே அந்த குறை இல்லாதபடி கடவுள் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இங்கே போகக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை தின்னக்கூடாது. அவர்கள் பார்த்தார்கள், தொட்டார்கள், தின்றார்கள். பிசாசு சொல்லிச்சு, நீங்க சாக மாட்டீங்க, கடவுளுக்கு இது தெரியும், நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள், சாப்பிடுங்க. கடவுள் வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் வேண்டும் என்று சாப்பிடும்படி பிசாசு செய்தார். இன்றைக்கு சிறியதோ பெரியதோ, குடியோ பாவமோ, விபச்சாரமோ, பொய்யோ புரட்டோ, ஏமாற்றுதலோ, வஞ்சகமோ, கோபமோ, பொறாமையோ, திருடோ, எது இருந்தாலும்
அது உங்களுக்கு எதுவும் செய்யாது என்று பிசாசு சொல்கிறார். இத்தனை நாட்கள் செய்தாயே, உனக்கு ஏதாவது ஏற்பட்டதா? நீதான் தப்பித்துக் கொண்டு வருகிறாயே, உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் உன்னை பார்க்கல, நீ தொடர்ந்து போ, ஒண்ணும் இல்லை. உடம்பு கிடம்பு கெட்டு போயிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உடம்பு நல்லா இருக்கு பார். என் குடும்பத்தை, என் பாவத்தினால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன் பாவம் உன்னோட, உன் குடும்பத்தை எப்படி பாதிக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஊரான் மட்டும் காசை திருடிவிட்டு வந்துட்டனே, அது என் வீட்டுக்கு சாபமாகுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயா, யார் திருடாம இருக்கிறா? எல்லாரும் தான். குடிக்கலையா? யார் குடிக்காம இருக்கிறா? அவங்களே குடிக்கிறாங்க, அவரே குடிக்கிறார், இவங்களே குடிக்கிறாங்க. நீ குடிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லை. கடவுள் அதெல்லாம் தப்புன்னு அதை ஏன் படைச்சிருப்பாரு? நீ குடிச்சதுக்காக, நீ பீடி குடிச்சதுக்காக, போதை மருந்து உட்கொண்டதற்காக ஆண்டவர் தண்டிக்கணும்னா அந்த போதை மருந்து ஆண்டவர் ஏன் படைச்சிருக்கணும்? அதை தயார் செய்யறாங்களே, அவங்களை ஏன் கடவுள் தண்டிக்கல? இப்படி குறுக்கு ஆலோசனைகளை பிசாசு கொடுக்கிறார். குறுக்கு ஆலோசனைகள் அது நமக்கு ஷார்ட் கட்டா நல்லா இருக்கும். ஆமா இல்ல, நான் அவன் அயோக்கியன், அவன் நல்லா இருக்கானே, இந்த லஞ்சம் வாங்கணும், 3 வீடு கட்டிட்டானே, மாமனார் மாமியாரை விரட்டி விட்டு சொத்து வாங்கினாங்க, 2 குழந்தையோட, காரோட, நகை நட்டோட எப்படி இருக்கிறாங்க? ஆமா, நம்ம இருந்தா தப்பு என்ன? கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆண்டவரை ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி வருவோம். என்ன ஆசீர்வாதம்? நன்றி ஆண்டவரே, என் மாமனார் மாமியார் இங்கிருந்து விரட்டிட்டு எங்க வீட்டுக்கார சொத்து எல்லாம் எனக்கு கொடுத்தீங்களே, நீ செய்த மாபெரும் செயல்களுக்காக நன்றி அப்பா. இதுதான் நன்றி. ஆண்டவரே, அவர்களை போல இல்லாமல் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகளை பெற்று கஷ்டப்படாம ஒரே பிள்ளையோடு என் கருவறை நான் மூடிட்ட ஆண்டவரே, ஆபரேஷன் பண்ணிட்ட ஆண்டவரே, இந்த ஒரு குழந்தையை நாங்கள் நல்லா வச்சுக்குவோம் ஆண்டவரே, செல்வ செழிப்போடு இருப்போம், எங்களுக்கு இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுதுக்கு உதவி செஞ்சீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவர் செய்ய சொன்னாரா? திருச்சபை அதை அங்கீகரிக்கிறதா? வாலிப நாட்களில் விழிப்பாயிரு, கர்ஜித்த சிங்கம் போல பிசாசுடைய சுற்றி வருகிறார். பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த ஹீரோவை பார், அந்த ஹீரோயினை பார், அவர்களை பார், இவர்களை பார், அவர்கள் எல்லாம் உன் வயதை கடந்து வந்தவர்கள் தான். செலிபிரிட்டியை பார், உன் வாழ்க்கையை செலிபிரேட் பண்ணு, உன் இளமையை செலிபிரேட் பண்ணு, கொண்டாடு, நல்லா சந்தோஷமா இருப்பான். இந்த இளமை போயிடுச்சுன்னா திரும்பி வராது. ஒவ்வொரு நாளையும் அனுபவி, கிடைப்பதெல்லாம் அனுபவி, கிடைத்ததெல்லாம் அனுபவி, கிடைப்பவர்களே அனுபவி. ஒன்னும் தப்பு இல்லை. பயமா இருக்குதா? ஏதாவது வியாதி வந்துருட்டு, அதுக்குதான் இந்த பொருட்கள் இருக்குது, அதை உபயோகித்தால் வியாதி வராது. வந்தாலும் மாத்திரை இருக்கு, பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. குடல் வெந்து போயிருக்கும், நுரையீரல் அடைப்பட்டு கிடக்கும், கிட்னி ஃபெயிலியர் ஆகி போய் கிடக்கும், இருதயம் அடைப்பட்டு கிடக்கும், கண் பார்வை குன்றி போய் கிடக்கும், காதுகள் மந்தமாக இருக்கும், கால்கள் வீக்கத்தோடு இருக்கும். பிசாசு சொல்லும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த கால்கள் சும்மாதான், அது கிட்னி ஃபெயிலியர் வரல, அதனால நீ தொடர்ந்து குடி, தொடர்ந்து புகைப்பிடி, அதெல்லாம் சரியாயிடும், ஒரு டானிக் வாங்கிடலாம். போய் டானிக்கு குடிப்போம், அடுத்தது செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்போம். மோனிகாவுடைய கணவர் பட்ரியசியோஸ், மனைவி ஜெபத்தினால் அவர்கள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மோனிகாவுக்கு மனம் வேதனை அடைந்தது. அப்பொழுது அவளுக்கு இவ்வாறு உணர்த்தப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, உன் ஜெபம் வீணாவதில்லை, உன் கண்ணீரை தோற்பையில் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். துணிந்து தொடர்ந்து செவி, தொடர்ந்து உபவாசம் இரு. நம்மில் பல பேர் உபவாசம் இருப்பதில்லை. ஒருத்தர் தவஸ் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. எங்கேயோ சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறார், மற்றவர்கள் எல்லாம் உபவாசம் இருந்தா தான் கடவுள் ஜெபத்தை கேட்பாரா என்று கேள்வி கேட்டு சாப்பிட ஆரம்பித்துட்டாங்க. வெள்ளிக்கிழமையில தான் உபவாசம் இருக்குன்னு பைபிள்ல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பதோடு உண்டு. மாமிசம் சாப்பிடாமல் இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும் எங்கேயாவது இருக்கா?
இப்படி நமக்கு வருகிற குறுக்கு புத்தினால, பிசாசு கொண்டு வருகிற இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஆமா 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 ஜாமி போறதுனால நாம் நன்மைத்தனங்களை விட்டு விடுகிறோம். இயேசுவே, இந்த சிலுவை மரணம் உமக்கு தேவையில்லை என்று சொன்ன பொழுது, போ அப்பாலே சாத்தானே என்று இயேசு சொன்னாரே. அப்படியாக குறுக்கு ஆலோசனைகள், குறுக்கு வழிகளில் சந்தோஷம் அடைதல், குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தல், குறுக்கு வழியில் சிற்றின்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளுதல், இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் போ அப்பாலே சாத்தானே என்று நீங்கள் சொல்லுவீர்களா? சொல்லி இருக்கிறோமா? சொல்லத்தான் போகிறோமா? சொல்கிறோமா? அதன் பொருட்டுத்தான் ரட்சணியமும் மீட்பும் நம்மை தேடிவார். 16-30 வருடங்கள் மோனிகா செபிச்சாங்க. அவர் கணவர் சிறிது சிறிதாக மனம் மாறினார். அவருடைய கணவருடைய மனம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய தாயார், மோனிகாவுடைய மாமியார். இருவரும் மனம் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திருச்சபை வரலாறு சொல்லுகிறது, இருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்கன்னா இனி அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள், வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அப்படி அல்ல. அந்த காலத்தில் பொது நன்மை வாங்குகிற பொழுது இயேசுவே உள்ளத்தில் வருகிறார், இல்லத்தில் வருகிறார் என்று வெண்ணிற ஆடை அணிவித்து பிள்ளைகளை அந்த பெரிய கவுன், அந்த ரீத்து எல்லாம் போட்டு, மாலை போட்டு மேல தாளத்தோடு வீட்டுக்கு கூட்டு போவோம். பெரிய ஃபங்க்ஷன் அதெல்லாம். இன்னைக்கு ஒரு புது நன்மை நடந்தது, அவர்கள் யாருக்கும் சொல்லலையா, சொந்தக்காரங்களுக்கு. அப்போ ஏன் சொல்லல? இது சின்ன ஃபங்க்ஷன் தானே, காது குத்துக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம். இதை கேட்கும்போது சிரிப்பு வருதா? இதை கேட்கும்போது வேதனை வருகிறதா? காது குத்தோம்ல, அப்ப எல்லாருக்கும் சொல்லுவோம். அது இயேசு கிறிஸ்து இறங்கி வருவதை விட, வீட்டுக்குள் இயேசு இறங்கி வருவதை விட, அந்த காது குத்தி ஒரு கம்பல் போடுறதுக்கு அந்த பண்டிகை பெருசா இருக்கு. ஏன்? நான் போட்டது, நான் செஞ்சது, நான் வச்ச மொய் எல்லாம் திரும்பி வர்ற நாள் தான் காது குத்துற நாள். நான் 1001 வச்சா அவன் 501 தான் வச்சிருக்கான். நான் 2 தோடு போட்டேன் கம்பலோட, அவன் ஒரு மூக்குத்தி மட்டும் தான் போட்டிருக்கான். 2001 ஒரு ட்ரெஸ் வச்சேன், அவன் ட்ரெஸ் மட்டும் தான் வச்சிருக்கான். நம்ம தான் நோட்ல எழுதி வைப்போமே. ஆகவே பரபாஸ் வேண்டுமா கிறிஸ்து வேண்டுமா என்கிற பொழுது எல்லோரும் பரபாஸ் வேண்டுமே என்று சொன்னது போல, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்றால் இப்படித்தான் என்று நினைத்த காலம் போய், ஞானஸ்நானம் பெற்றால் என்ன, பொது நன்மை வாங்கினா என்ன, உறுதி பூசுதல் பெற்றால் என்ன, இவங்க வாழ்க்கை இப்படித்தான் என்று கிறிஸ்துவை பார்த்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறிவிட்டது, மாறிக்கொண்டு இருக்கிறது. அதை மாற்ற முடியாதோ என்று அந்த நிலைக்கு போய்விட்டது. ஆனால் மோனிகா அவருடைய தொடர்ந்து ஜெபத்தை போல நாம் நம்முடைய திருச்சபைக்காகவும் உலகத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது, இயேசுவின் திரு தியான இல்லத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது, பரிந்துரை ஜெபம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் பரிகார திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது, இரக்கத்தின் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது, ஆறுதலின் ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே அவர் மனம் திரும்பினார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், கிறிஸ்துவின் கோட்பாடுகளை பின்பற்ற ஆரம்பித்தார். அவர் ஒரு நாள் மரிக்க வேண்டிய தருணம் வந்தது. மோனிகா அவரை தன் மடியில் சாய்த்திருந்தார். அப்பொழுது மோனிகா அவருடைய கணவர் சொன்ன வார்த்தை இது, நான் கடவுளை அறியாதவனாக பிறந்தேன், ஒரு பன்றியை போல சுற்றி திரிந்தேன், ஒரு நாயை போல நன்றி கெட்டவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு புனிதனாக இந்த தேவதனுடைய மடியில் என் உயிரை விடுகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே குடும்பத்தில் இருக்கிற பெண்களே,
அம்மாக்களே, சகோதர சகோதரிகளே, கணவன்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது கடவுள் எதையெல்லாம் கேட்க போறாரோ இல்லையோ, உனக்கென்று கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகளை, உறவுகளை நீ என்ன செய்தாய்? உன் கருவிலே நான் வைத்த குழந்தையை என்ன செய்தாய்? உனக்கு நான் கொடுத்த வியாதியுள்ள கணவனை என்ன செய்தாய்? பொறுப்பற்ற மனைவியை என்ன செய்தாய்? நோயுள்ள மாமனார் மாமியாரை என்ன செய்தாய்? தாய் தகப்பன் இல்லாத மச்சினன் மச்சினிச்சியை நீ என்ன செய்தாய்? எப்படி நடத்தினாய்? எப்படி கை கழுவி விட்டாய் என்பதை பற்றித்தான் ஆண்டவர் கேள்வி கேட்பார். அவற்றில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றால் மோட்ச பாக்கியம் உங்களுக்கு. ஆகவே மோட்சத்தை அடைவதற்காக கடவுள் உங்கள் இந்த நுகத்தடி உங்கள் மேல் வைக்கிறார். அந்த நுகத்தடியை சுமந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரலோகத்தை அடைய வேண்டும் என்று இந்த திருவிழா சொல்கிறது. ஹல்லேலூயா. மோனிகாமாவுக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தைதான் அகஸ்தின். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தார். கவனிங்கள், பிறந்து வளர்கிற குழந்தை குடிகார தகப்பன் அந்த நாற்று நிறைந்த வாயோடு கொஞ்சும் பொழுது அந்த வாசனை பிள்ளைக்கு அறிமுகமாகிறது, பழக்கமாகிறது. தெலுங்குல நல்லா சொல்லுவாங்க, அளவாட்டம், பழக்கமாயிடும். அது கொஞ்சம் வளர்கிற பொழுது தகப்பன் குடித்து விட்டு போடுகிற ஒரு பாட்டில் அதில் மிஞ்சி இருக்கிறதை அந்த குழந்தை ருசி பார்க்க தூண்டும். பிடித்து விட்டு போடுகிற பீடி துண்டு அது ரகசியமாக பயன்படுத்த பார்க்கும். குடித்து விட்டு வந்து தன் அம்மாவையும் தன் வீட்டையும் ரகலை பண்ணுகிற தகப்பனுடைய வீரத்தை பார்க்கும். இதுதான் ஆம்பளைன்னா இப்படித்தான். அப்பா குடிச்சிட்டு வரும்போது எல்லாம் பயப்படுறாங்க. ஆகவே எல்லோரும் எனக்கும் பயப்பட வேண்டும் என்றால் நான் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அகஸ்டின் இப்படித்தான் கெட்டு போனார். உங்களிலிருந்து பிறகிற குழந்தைக்கு உங்களுடைய சுபாவங்கள் இருக்கும். ஆகவே தான் திருமண வாழ்க்கை, அதை தொடர்ந்த இணைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனெனில் கணவன் மனைவியினுடைய வெளிப்பாடுதான் மகன், மகள். அவர்களுடைய குணங்களை தாங்கி அவர்கள் வருவார்கள். அதற்கு பேர் தான் ஜீன் என்று சொல்வார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மோனிகா தன் கணவரை திருத்துவதற்கு 16 30 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவருடைய மகன் அகுஸ்தினாருக்கு 38 வருடங்கள் அவர்கள் செபித்தார்கள். எல்லா பாவத்திலும் அவர் விழுந்தார். ஏனெனில் கண் திறந்து பார்க்கும்போது தகப்பன் செய்த எல்லா அக்கிரமங்களும் அவர் கண்ணுக்கு தெரிந்தது. ஆகவே இது தவறல்ல என்று அவர் மைண்டில் பதிந்தது. தவறு செய்தார், தவறு இழைத்தார், குடித்தார், விபச்சாரம் செய்தார். கணவனுக்காக இத்தனை வருடம் ஜெபித்த மோனிகம்மா இப்பொழுது தன் மகளுக்கும் ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் மனம் திறந்து போகவில்லை. ஆகவே 38 வருடங்கள் அவள் ஜெபித்தாள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஒரு மரத்தை வெட்டுறீங்கன்னு, பெரிய மரம், கோடாரி எடுத்துட்டு போய் டக்குன்னு வெட்டணும், அப்படியே சாஞ்சிருமா? அது சின்ன செடி சாஞ்சிரும். பெருசா இருக்கிற மரம் நாம் வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். மரம் சாயலே சாயலே சாயலே, ஒரு நாள் சாயம், வெட்டி கொண்டே இருங்கள். ஜபம் என்கிற ஆயுதத்தின் வழியாக, உபவாசம் என்கிற ஆயுதத்தின் வழியாக, ஒருத்தல் தபசு என்கிற ஆயுதத்தின் வழியாக, இறை வேண்டல் புகழ்ச்சி என்கிற ஆயுதத்தின் வழியாக, பரிந்துரை ஜபம் விண்ணப்ப ஜபம் என்கிற ஆயுதத்தின் வழியாக வெட்டிக்கொண்டே இருங்கள். ரம்பத்தை பயன்படுத்துங்கள், கத்தியை பயன்படுத்துங்கள், கோடாரியை பயன்படுத்துங்கள். அதை சுற்றியே வெட்டுவதற்கு தடையாயிருக்கிற முள்ளை எரித்து விடுங்கள். ஒரு நாள் இந்த மரம் வெட்டி வீழ்த்தப்படும். அப்படித்தான் அகுஸ்தினார் 38 வருடங்கள் ஜெபத்திற்கு பிற்பாடு மீட்கப்பட்டார், பரிசுத்தம் அடைந்தார், கடவுளுடைய அன்பை சுவைத்தார், எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு புனிதரானார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஞான ஆசிரியரானார். திருச்சபை இன்றளவும் அவரை நினைவு கூர்ந்து பெருமை பாராட்டுகிறது. புனித அகுஸ்தின் ஆனார். புனித மோனிகாமாவினுடைய கணவர் புனிதரானார். புனித மோனிகாமாவுடைய மகன் அகுஸ்தினார் புனிதரானார். இவர்கள் இருவரையும் புனிதராக்கின மோனிகாமா புனிதரானார்கள். இந்த புனிதத்துவம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். நாம் புனிதமாக வேண்டும், மற்றவர்களையும் புனிதமாக்க வேண்டும். மற்றவர்களை புனிதமாக்குதலில் நாமும் புனிதமாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தியை ஷார்ப் பண்ணோம் இல்லையா, அந்த கல் தேய்ந்து போகும். ஆனால் அந்த கத்தி கூர்மையாகிறது போல நம்முடைய குடும்பத்தில் நாம் சிலதை இழக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் நம்மையே நாம் இழக்க வேண்டியிருக்கும். நம்முடைய மரியாதையை இழக்க வேண்டியிருக்கும். நம்முடைய அன்பை இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் வழியாக மற்றவர்கள் நலமடைவார்கள், நலமடைகிறார்கள் என்று தெரிகிற பொழுது நீங்கள் அதை அப்படி செய்ய வேண்டுமாக, கடவுளுக்குள் வாழ வேண்டுமாக உங்களை அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நற்செய்தியாக மாறலாம். இன்றைக்கு உலகம் முழுசும் இன்றைக்கு மோனிகாமாவை பற்றி பேசுவார்கள். அவள் நற்செய்தியாக மாறி போனார். ஒரு கிராமத்தில் குடிகார கணவன், திருந்தாத மகன் என்று இருந்த மோனிகாமா இன்றைக்கு உலகம் முழுவதும் பள்ளிப்பிடத்திலிருந்து எல்லா குருக்களும் மோனிகாமாவை பற்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு பரலோகத்தில் மோனிகாமாவுக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. அவருடைய கணவரும் மகனும் கூட அங்கே அவளோடு சேர்ந்து கடவுளை துதிப்பார்கள். ஆகவே நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி இவர்களை பொறுத்து, ஜெபம்தான் பொறுக்கிற சக்தி கொடுக்கிறது. ஒருத்தர் ஜெபம், உபவாசம் இவற்றினாலே நம்முடைய ஆத்துமங்களை மீட்டுக் கொள்ளுவோம். நம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சித்து நம்மோடு சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். கடவுள் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி